சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமஹா. சிவாய நமஹா.
சிம்ம ராசிக்கு உண்டான இந்த பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நல்ல முதலீடு செய்வதற்கு சாதகமான மாதமாக இந்த மாதம் வருது. இந்த மாதம் என்ன மாதம்னா, உங்களுக்கு நல்ல ஒரு சுப செலவுகள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், வெளிநாடு செல்லணும்னு யோசிக்கிறவங்களுக்கு வெளிநாடு, நல்ல பிரயாணங்கள் போன்ற நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுடன் சேர்கிறார். சரியா? அந்த ஆடி அமாவாசையை ஒட்டி, அதாவது ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய 3 தினங்களில குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சந்திர யோகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய 12ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான், அது மட்டுமல்ல உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி, அதாவது ஆயுட்காரகனாக ஆயுட் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், எல்லாமே சேர்ந்து உங்களுடைய 12ஆம் பாவத்திலே சேருகிறார்கள். இது நல்லதா? இல்ல 12ஆம் இடம் வலிமை அடையுதே, ஏன்னா விரயஸ்தானம் வலிமை அடையுதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவலையே பட வேணாம். எல்லா கிரகங்களும் உங்களுடைய ராசிநாதனுடன் சேருவதனாலே நன்மை நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், இதுல சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அது முக்கியமா நல்ல செலவுகளாக ஒரு முதலீடு செய்வதற்கு செலவுகள்ல பல விஷயம் இருக்கு. விரய செலவுகளா பண்றது, ஊதாரித்தனமா செலவு பண்றது, மருத்துவத்துக்குன்னு செலவு பண்றது, படிக்கிறதுக்குன்னு செலவு பண்றது, பிரத்தியாருக்கு உதவி செய்யறதுக்குன்னு செலவு பண்றது, அல்லது ஒரு கோவில் கைங்கரியத்துக்குன்னு உதவி செய்யறது, அல்லது அன்னதானத்துக்குன்னு உதவி செய்யறது, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு செலவு செய்யறது அப்படின்னு தனித்தனியா இருக்கு. அதுல வருங்காலத்துக்காக குழந்தைங்க பேர்லயோ, அல்லது ஏதோ ஒரு நகை வாங்குறது, அல்லது ஏதோ ஒரு நிலம் வாங்குறது, அல்லது முக்கியமா உங்களுக்கு முக்கியமான ஏதோ உங்களுக்கு விருப்பமா இருக்கக்கூடிய ஒரு ஷேர் வாங்குறது, அல்லது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதை ஒரு கடை ஆரம்பிக்கிறது, அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்டார்ட் அப் செய்யறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல முதலீடுவாக விஷயம் இல்லையா? அதுவும் ஒரு செலவு தான். அது மாதிரி சுப செலவுகள் நிச்சயமாக இந்த மாதத்திலே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஊர்ஜிதமாக உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா, 17, 18 தேதிகளில் ஆகஸ்ட் மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பலம் செய்கிறார். கூட புத பகவானும் வருகிறார். அதனால என்ன நன்மை அப்படின்னா, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. பலனாக இருக்கக்கூடிய உடல் சோர்வுகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டின் மூலமாக அந்த சோர்வுகள் மறையும். இன்னும் புதிய உற்சாகத்துடன் பலவிதமான செயல்களிலே, சாதனையான செயல்களிலே ஈடுபட்டு பல நல்ல விஷயங்களை செய்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பொருளாதார உயர்வுகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்திலே முக்கியமாக சிவபெருமானை வழிபாடு செய்யணும். ஏன்னா அந்த பதற சொல்லியிருக்கேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமான அந்த கர்ம வினை தோஷங்கள் இருக்கும். அதனால தான் சிவபெருமான் வழிபாடு இந்த கர்ம வினை தோஷத்தை போக்கும். பித்ருக்கள் தோஷம், முன்னோர்களுடைய தோஷம், பித்ரு சாபங்கள் எல்லாவற்றையும் போக்கும். பித்ருன்னு பிண்டஹஸ்திரானு அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது அந்த சிம்ம ராசியினுடைய அதிதேவதையில முதல்ல வரக்கூடியது அந்த. அதனால அவங்க முன்னோர்கள் ஆராதனை மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டியது. எல்லா ராசிக்காரங்களும் செய்யணும், சிம்ம ராசிக்காரங்க சர்வ நிச்சயமா செய்யணும். அப்படி செய்ய செய்யதான் அவங்களுக்கு ஸ்ரேயஸுகள் ஏற்படும். அப்பேற்பட்ட அந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்துல முக்கியமாக சிவபெருமானை பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி எல்லாம் பிரதோஷம் வருகிறது. அதனால அந்த சமயத்துல வில்வத்தினாலே திருதலம், திரிகுணாகாரம், திருநேத்திரம் ச திரையாயுதம், திரு ஜன்ம பாப சம்ஹாரம், ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அந்த வில்வத்தினால அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக.